சார் இது வந்து எல்லாம் சும்மா சார். ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி அந்த விஜய் அவருடைய ஜனநாயகன் படம் இன்னும் ரிலீஸ் ஆகல, நாளைக்கு மறு ஆய்வு வருது. நீங்க ஒரு ப்ரொடியூசர் என்ன சொல்லுங்க, மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஷூட் போட்டுட்டு நடிக்கிறார் மாதிரி ஒவ்வொரு நாளும் அறிவிப்பு தெரிவிக்கிறார். ஆதவ அர்ஜுனா வந்து ரஜினிகாந்த் அவர்களை வந்து தாக்கி, அதாவது திமுக வந்து மிரட்டியதுனால அவர் வந்து அரசியல் வரலைங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். 2026 இந்த ரம்ஜான் திருநாளில் வந்து இன்னைக்கு நாங்கள் 30 நாட்கள் நோன்பு இருக்கோம். ஒவ்வொரு இஸ்லாமியர்களுடைய கடமைகளில் ஒரு முக்கியமான கடமை வந்து ரம்ஜான் மாதத்தில் நோன்பு இருக்கிறது. இந்த 30 நாளும் இறைவனை நினைத்து நோன்பு வச்சு பசின்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக தான் இந்த நோன்பு வச்சிருக்காங்க. இந்த நோன்பு நாளில் ஏழை எளியவர்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகளை செய்யணுன்றது இஸ்லாத்தில் வந்து தர்மம் பண்றது வந்து கடமையாக்கப்பட்டிருக்கு. நம்மளால முடிந்தது நாளில் ஒரு பங்கு ஏழை எளியவர்களுக்கு போனோம். நான் இதோட 15வது வருஷமா நான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன். என்னால் இயன்றதை இல்லாதவர்களுக்கு செய்யணுன்றது இஸ்லாம் சொல்லியிருக்கு. அதை நான் செஞ்சுட்டு இருக்கேன். நிச்சயமா இன்னும் பல ஆண்டுகள் இது தொடரும். உங்கள் அனைவருக்கும் இனிய ரமலான் திருநாள் நல்வாழ்த்துக்கள். சார், இந்த தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரியான இது பரிசு இதெல்லாம் பண்றீங்க, எதுவுமே இருக்காது. பட் இது வந்து ரம்ஜான் மாதத்துல எல்லா இஸ்லாமியர்களும் செய்வாங்க தான். வசதி வாய்ப்பு படுத்தவங்க செய்வாங்க. இந்த சமயத்துல தேர்தலை கொண்டு வந்திருக்கிறது வந்து இந்த ஒன்றிய அரசாங்கம் வந்து எங்களை வந்து தற்கக்கூடிய செயலை நாங்கள் பார்க்குறோம். பட் இருந்தாலும் நிச்சயமா எங்களுடைய கடமைகள் நாங்கள் செய்வோம். இது வந்து தேர்தலுக்காக செய்ய வேண்டியது கிடையாது. தேர்தல் வந்தாலும் வரனாலும் இந்த மாதத்துல நாங்கள் நிச்சயமா செய்வோம். இந்த ஆதவ அர்ஜுனா வந்து ரஜினிகாந்த் அவர்களை வந்து தாக்கி, அதாவது திமுக வந்து மிரட்டியதுனால அவர் வந்து அரசியல் வரலைங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு. அதெல்லாம் மன தைரியம் இல்லாதனால தான் வரலைங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இதை பத்தி எப்படி பாக்குறீங்க? அவரும் உங்களுடைய பாட்சா படத்துலாம் உங்க சமூகத்திலையும் நடிச்சிருக்காரு. சார், ரஜினிகாந்த் சார் மாதிரி ஒரு தைரியமான ஆள் யாருமே கிடையாது. ஏன்னா அவர் நிறைய விஷயங்கள்ல வந்து நிறைய வாட்டி தைரியமா பேசியிருக்காரு. அவர் நீங்க சொன்ன மாதிரி பாட்சா படத்தில் அவர் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி தான். அவர் சொல்றதெல்லாம் சும்மா அவர் பேச்சு வேணா மற்றவங்களை வந்து வைரல் பண்றதுக்காக பேசலாமே தவிர சூப்பர் ஸ்டார் எல்லாம் வந்து யாருமே வந்து அடக்க முடியாது. ஏன்னா ஒரு கலைஞரை வந்து யாராலுமே அடக்க முடியாது சார். ஒரு கலைஞரை போய் திமுக போய் மிரட்டிடுச்சு அப்படின்னு சொல்றதெல்லாம் இன்னைக்கு வந்து அவர் பேசுறது வைரல் ஆகணும்னு சொல்லி பேசிட்டு தவிர, ஏன்னா இதை பேசக்கூடிய தகுதியுடைய ஆட்கள் யாரும் அவங்க தான் பேசணும். சும்மா தான் வைரல் ஆகணும்னு சொல்லி ஆதரவு பேசலாம் தவறான விஷயம் சார். சரி, தேர்தல் நேரத்தில் இப்போ எப்படி இருக்கு? இந்த தேர்தலை பற்றி இப்போ பேச வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் ரமலான் மாதத்தை வந்து இப்போ நோம்பு இன்னும் 3 நாளில் முடிய போகுது ரமலான் மாதம். அதுக்கு உண்டான நாங்கள் இறைவனை வழிபட்டு கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஒட்டுமொத்த சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பாக இருக்கக்கூடியவர் யாருன்னா தமிழக முதல்வர் மட்டும்தான். நிச்சயமா மீண்டும் அவர் வரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வேண்டிக்கிறோம். இப்போ அடுத்து வேலுநாச்சியார் பண்ணிட்டு இருக்கேன். வேலுநாச்சியார் வந்து ரம்ஜான் முடிஞ்சோன்னா திருப்பி ஸ்டார்ட் பண்ண போறேன். அது அப்டேட் வந்தோன்னு சொல்றேன். எல்லாருக்கும் அடக்குமுறை இல்லைன்னு சொன்னீங்க. இப்போ தாவைக்கா அந்த விஜய் அவருடைய ஜனநாயகன் படம் இன்னும் ரிலீஸ் ஆகல, நாளைக்கு மறு ஆய்வு வருது. நீங்க ஒரு ப்ரொடியூசர் என்ன சொல்லுங்க சார்? இது வந்து எல்லாம் சும்மா சார். ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி சென்சார்ல வந்து அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. அந்த சர்டிஃபிகேட் என்னென்ன தேவையோ அதெல்லாம் கட்டு கொடுத்துருந்தா ஆல்ரெடி சென்சார் ஆயிருக்கு. இவங்களா தான் சுப்ரீம் கோர்ட் போனாங்க. இது எல்லாமே ஒரு டிராமான்னு சொல்லி சினிமாவில் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியாது சார். சினிமாவில் இல்லாத மக்கள் தான் வந்து இதை தப்பாக நினச்சிருக்காங்க தவிர சினிமாவில் இருக்கவங்களுக்கு இது எல்லாமே டிராமான்னு தெரியும். தினசரி திராவிட தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஷூட் போட்டுட்டு நடிக்கிறார் மாதிரி ஒவ்வொரு நாளும் அறிவிப்பு தெரிவிக்கிற மாதிரி சார். முதலமைச்சருக்கு இன்னைக்கு அவருடைய ஏஜ் என்ன பாருங்க. இன்னைக்கு எல்லா நிகழ்ச்சியும் ஓடிட்டு இருக்காரு. யாராலுமே அவரை ஃபாலோ பண்ண முடியல. அவர் நடிக்கணும்னு அவசியம் இல்லையே. ஒரு நிகழ்ச்சியும் முதலமைச்சர் தொடர்ந்து இன்னைக்கு கூட 4 ஃபங்க்ஷன் கலந்துட்டு இருக்காரு. சின்னவர் வந்து இன்னைக்கு இஃப்தாரில் கலந்துட்டு இருக்காரு. அது மாதிரி திமுக அரசாங்கம் வந்து இப்படி போறதுக்குள்ள எத்தனை சாதனைகள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பத்திரிகையில வந்துட்டு இருக்கு. நிச்சயமா குறை சொல்லணும்னா யாரை வேணா குறை சொல்லுங்க சார். ஒரு 41 உயிருக்கு போயிருக்கு. அதுக்காக சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வெளியே வந்துட்டு நீங்க ரோட் ஷோ பண்றது வந்து
எந்த விதத்துல மக்கள் அந்த மனநிலையை ஏத்துக்கிறாங்க? ரோட் ஷோ பண்றதுக்கு கூட பரவாயில்ல. அவர் சிபிஐ ஆபீஸ்ல இருந்து மேலே ஏறி டாப்ல ஏறி வராருன்னா, சிபிஐ ஆபீஸ்க்கு என்கொயரி போன வெளில வருவான், எப்படி வருவான், சந்தோஷமா வருவான். அவர் டாப்ல ஏறி வராருன்னா இருந்து அவருடைய நாடகம்லாம் தெரியும். பட் இதுக்கெல்லாம் தேர்தல் வந்து முடிவு சொல்லுங்க சார். கண்டிப்பா 2026 எலெக்ஷன் எப்படி பாக்குறீங்க? 2026 எலெக்ஷன் நிச்சயமா திமுக மாபெரும் வெற்றியை பெறும். மீண்டும் முதல்வர் ஆவார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். இந்த நேரத்தில் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் இனிய ரமலான் திருநாள் வாழ்த்துக்கள். இப்போ கூட விஜய் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சராக தான் வருவேன், எம்ஜிஆர் மாதிரி தான் வருவேங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தில் தான் இருக்கு. சார் எம்ஜிஆருக்கு இணை எம்ஜிஆர் மட்டும் தான் சார். எம்ஜிஆர் மாதிரி யாராலுமே வர முடியாது சார். எம்ஜிஆர் மாதிரி யாராலும் வர முடியாது. நன்றி.